அனைவருக்கும் வணக்கம். தமிழர் மரபு கலையகத்திலிருந்து நான் வெங்கடேசன். கலைப்பயிர்வு கர்லாக்கட்டை நாள் 12. நீ நம்ம என்ன சுற்று பார்க்க போகிறோம்னா, கடிகார சுற்றோட தொடர்ச்சியாக நம்ம கடந்த வகுப்பில் இடது வலது வெளி சுற்று நம்ம பார்த்துருப்போம். இனி நம்ம அதே இதில் இடது வலது உள் சுற்று பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்ட்டு ரொம்ப எளிமையான சுற்று தான். கர்லாட்டை எடுத்துக்கிறோம். வெளி சுற்றுக்கு செஞ்ச அதே நிலை தான். கர்லாட்டை முன்னாடி நீட்டிக்கணும், சரிங்களா? உள் சுற்றுக்கு என்னன்னா, வெளி சுற்று நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா உடலை மேல் நோக்கி தூக்கி வெளிப்புறமாக எடுத்து நிறுத்திருப்போம், சரிங்களா? உள் சுற்று என்னன்னா உள்புறமாக எடுத்துகிட்டு வந்து வெளியே எடுத்துப்போம், சரிங்களா? ரொம்ப எளிமையான சுற்று. எப்படி செய்யணும்னு பாருங்கள். திரும்பி ஒரு தான் செய்கிறேன். நிலையில் எடுத்துக்கிறோம். கர்லாட்டை கீழ் நோக்கி எடுத்துகிட்டு வந்து மூச்சு இழுத்துட்டே வந்து மூச்சு விட்டுட்டே இங்கே எடுத்தோம், சரிங்களா? மேலே பிறகு மூச்சு இழுக்கணும். மேலிருந்து கீழ் நோக்கி வரும்போது மூச்சுக்கிட்டே வந்து எடுத்தோம், சரிங்களா? இது வந்து என்னென்னா கொஞ்சம் சிரமமான சுற்று. ஏன்னா நீங்கள் அதை சமநிலைப்படுத்துறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். உங்களோட பார்வை வந்து கர்லாட்டோட அடிப்பக்கத்தை முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு சமநிலைப்படுத்த ரொம்ப சிரமமாக இருக்கும். அது மாதிரி பயிற்சி பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு இந்த பயிற்சியோட வலிமையாக புரியும், சரிங்களா? அடுத்து இடது கையில் அதே மாதிரி நிறுத்துறோம். உடலை விட்டு வெளியே போகுது, உள்ளிருந்து அப்படியே வெளியே நிறுத்துறோம், சரிங்களா? உள்ளே போகுது, உடலுக்கு உள்ள வெளியே, சரிங்களா? மூச்சு இழுக்கிறோம், விடுறோம், இழுக்கிறோம், விடுறோம், இழுக்கிறோம், விடுறோம், இழுக்கிறோம், விடுறோம், சரிங்களா? இதை நான் பக்கவாட்டில் செய்கிறேன் பாருங்க, உங்களுக்கு புரியும். நின்றுக்கிறேன் பாரு. உடலை விட்டு உள் பக்கமாக வந்து போக போதான் உள் சுற்று பாரு. உள்ளே இழுக்கிறோம், அதே மாதிரி இடது கை, சரிங்களா? இந்த சுற்றி நான் கடந்த வகுப்பில் சொன்ன மாதிரி ஆதி நிலையிலையும் இன்னும் பயிற்சி எடுக்கலாம், சரிங்களா? நிறைய நிலைகளை செய்யலாம். நம்ம ஒரு சில உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி பல நிலைகள் நம்ம இந்த பயிற்சியாக செஞ்சு பார்க்கலாம். எந்தெந்த சுற்றுகள்லாம் வந்து அனைத்து நிலையிலையும் நீ உக்கி நிலையில் பயிற்சி பண்ணலாம், அரைமணி நிலையில் பயிற்சி பண்ணலாம். அது மாதிரி நம்ம ஆதி நிலை மட்டும் செஞ்சு காட்டுறோம் பாருங்க. நீட்டிக்கிறோம், உள் பக்கம் வந்து வெளியே எடுத்துறோம், அதே மாதிரி இடது புறமும். சரிங்களா? ரொம்ப ஒரு எளிமையான சுற்று தான். இதை தொடர்ச்சியாக பண்ணிச்சிங்கன்னா பொறுமையாக நம்ம சொன்ன மாதிரி நிறுத்தி பொறுமையாக செய்யும்போது தான் தோள்பட்டைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான சுற்று இந்த கடிகார சுற்று எல்லாமே. அது முக்கியமாக இந்த இடது வலது கடிகார சுற்று நீ செய்யும்போது உங்கள் தோள்பட்டையில் நீங்கள் நல்ல ஒரு வழி உணரலாம். நல்ல ஒரு முக்கியமான உடற்பயிற்சி. இதை நான் சொன்ன மாதிரி நிறுத்தி நிறுத்தி செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து பயணியுங்கள். தமிழர் கலைகள் கற்போம், தமிழர் மரபை மீட்போம். நன்றி, வணக்கம்.